வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் ஒரு கேள்வி. அண்ணே, இஃப் சந்திரன் இன் ரிஷபம் ஹவுஸ் அமாவாசை அண்ட் வித் சன் மீன்ஸ் இஸ் இட் ஸ்டில் ஒளியா? ஓகே. சந்திரன் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது சூரியனோட சேர்றப்ப அது ஸ்டீல் ஒளியா அப்படின்னு கேட்குறீங்க. அது என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு தெரியுது. ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். உச்சம் எனப்படுவது ஸ்தான பலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பூமிக்கு தன்னுடைய ஒளியை அதிகப்படியாக செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு எடுத்துக்கோங்க. உச்சம் எனப்படுவது ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். சரி, இந்த சந்திரன் ரிஷபத்துல இருக்கிறாரு, சூரியன் ரிஷபத்துல இருக்காரு. அந்த அந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன? கார்த்திகை அமாவாசை. ஓகேங்களா? சரி, இந்த மாதத்தினுடைய இன்னொரு உன்னதமான ஒரு நிலையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திருக்கார்த்திகை பௌர்ணமி பார்த்திருக்கீங்களா? எல்லா பௌர்ணமியும் நம்ம சிறப்பாக தான் கொண்டாடுவோம். ஆனா திருக்கார்த்திகை பௌர்ணமி பூமிக்கு மிக அருகில் வந்துருச்சு, சூப்பர் மூனா வந்துருச்சு, அந்த மூனா வந்துருச்சு, இந்த மூனா வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் நன்றாக பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பூமிக்கு மிக அருகில சந்திரன் இருக்கிற மாதிரி, அதாவது தன்னுடைய ஒளியை ஒரு கிரகம் அதிகமாக பூமியின் மேல செலுத்துறது உச்சம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். அப்பொழுது ரிஷப வீட்டில் சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்தில் அது தன்னுடைய ஸ்தான பலம். சந்திரன் அந்த வீட்டில் வந்து மிகப்பெரிய கடகத்தை விட ஒரு மாதிரியான ஸ்தான பலம், ஒரு மாதிரி ஆட்சி பலத்தோட அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய தன்மை தான் ரிஷபத்துல சந்திரன் ஒளியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கேயே சூரியன் வந்து அமாவாசையா வந்துட்டாரு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு நான் இதை அழகா விளக்குறேன். இது சூரியன், இது சந்திரன். ஓகேங்களா? சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்கும் பொழுது சந்திரன் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒளி இங்க படுதுல, இந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சூரியனோட ஒளியையும் இந்த சந்திரன் சேர்ந்து கெடுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த இந்த சந்திரனின் முதுகு பகுதியில இந்த இந்த சந்திரனின் முதுகு பகுதியில இந்த சூரிய ஒளி படும். அப்ப நம்ம பூமி இங்க இருந்து பாக்குறோம். ஓகேங்களா? பாக்குற இந்த இடத்துல இருந்து பாக்குறப்ப நமக்கு சந்திரனின் ஃபேஸ் இருளா தெரியும். அதாவது தெரியாது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். தெரியவே தெரியாது. ஏன்னா அங்கதான் அவரே சூரியனை பிளாக் பண்ணிட்டு இருக்காருல்ல. அங்கதான் முழுக்க 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 சந்திரன் ஒளி இழக்கக்கூடிய நிலை. சரி, சந்திரனுக்கு ஒரு 4 இடங்கள் வந்து நல்ல இடங்களாக சொல்லப்படுது. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை அமைப்புல இருந்தாலும் கூட ரிஷபம், கடகம், சிம்மம் அண்ட் மேஷம், இந்த இடங்கள்ல என்னன்னா வலு இழந்தாலும் கூட அங்க ஒரு அளவுக்கு பலமாவே இருப்பாரு சந்திரன். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன? அவர் ரிஷபத்துல இருக்கிறாரு, உச்சம் அப்படின்றதுனால ஒளி அப்படியே அதிகமா இருக்கா? இல்ல, உச்சம் எனப்படுவது ஸ்தான பலம் தான். ஓகேங்களா? அவர் உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில பரவாயில்ல, ஒளி இழந்திருந்தாலும் நன்மையை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வந்துடும். ஒளியோடு உச்சமாக இருக்கிற பட்சத்துல அந்த சந்திரனின் காரக வழியில ஒரு மாதிரியான நல்ல பலன்கள் அமைப்புகளை தராரு. ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிற பட்சத்துல சுபர்ல, அவரே அமாவாசையா இருக்கும் பொழுது பாபர்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கங்க. இதுல ஒட்டுமொத்தமாக சந்திரன் எப்பொழுதெல்லாம் ஒளியோடு இருக்கிறாரோ அவர் குருவை விட சுபர். ஒளியான சந்திரன் குருவை மிஞ்சுகிற சுபர். ஒளி இழந்த சந்திரன் சனிக்கு நிகரான பாபர் அப்படின்றது ஜோதிடத்துல இருக்கிற உங்களுக்கு அனுபவத்தின் ரீதியில வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சில கேள்வி அப்படி கேட்கும்போது ஐயோ ஆமாண்ணே அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் அந்த இடத்துல வரக்கூடிய தன்மை அப்படின்னே சொல்லிடலாம். அனுபவம், அதாவது அந்த ஜோதிடருக்கு எந்த அளவுக்கு அனுபவமும் ஜோதிட ஞானமும் இருக்கு அப்படின்றத பொறுத்து அவர் அந்த விஷயத்தை துல்லியமா கணிச்சு ஒரு மாதிரி கொடுப்பாரு. ஏன்னா யாருன்னே தெரியாத நிலையில இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கா, இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற உங்களுக்கு மட்டுமே நேத்து ஒரு விஷயத்துல அவர் ஒரு விஷயம் சொல்லும் போது என்ன எப்படின்னு அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளவு விஷயம் பண்றோம்ல பிரதர், இதுல எனக்கு ஒரு கிக்கு யாருன்னே தெரியாத உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை சொல்றது அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க ஒரு ஜோதிடருக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்ப ஜோதிடம் அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த ஈர்ப்பு விசை, ஒளியின் தன்மை, எங்க இருக்கு, எந்த பிளானட் எந்த பாவக அமைப்புகள்ல தொடர்பு கொள்றாங்க, சந்திரனின் அமைப்புகள் என்ன. சந்திரன் எப்போதும் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும். ஏன்னா சந்திரன் பூமியின் துணைக்கோள், பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர், சூரியனின் மனைவி அப்படின்னு வரும் ஒரு மாதிரி கதைகள்ல. அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றத பொறுத்து தாங்க உங்களுடைய பலனே இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.